இல்லாத இடத்துல எதுக்கு நான் உங்களுக்கு? அப்ப தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கூட்டு வந்து வைக்கிறீங்க குழந்தைய? மரியாதையா பேசணும், வான்னு பேசக்கூடாது. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு இல்லைங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் போலூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் அண்ணா வேட்பாளர். ஓகேங்களா? நீங்க எல்லாம் ஏற்கனவே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 20 வருஷம் முன்னாடி போலூர் நான் படிக்கிறதுக்கு போகும்போது எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கு போலூர். எந்த மாற்றமும் இல்லை. நான் போன 80 கிராமத்திலயும் அடிப்படை தேவைகள் ஒண்ணு கூட நிறைவேற்றப்படல. இதெல்லாம் சீர் செய்யறதுக்கு, சரி செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரிங்களா தம்பிங்களா? நான் பேசுறது உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறேன். இங்க பாருங்க, போலூர் தொகுதியை தாராவாத்து கொடுத்துட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் கண்டுக்கல யாரும். ஏன் தெரியுங்களா? தாய்மார்களே, உங்களை நம்பி தானே வந்திருக்கோம் நாங்களாம். ஒரே ஒரு கேள்வி. அன்புமணி ஐயா சொந்த அப்பாக்கே துரோகம் பண்ணார்ல, அவர் எப்படிங்க மக்களை துரோகம் பண்ண மாட்டாருன்னு உறுதியா சொல்றீங்க? நல்லா செய்வாரு. அத சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் தேமுதிக முரசு சின்னம் இருக்குல்ல, ஐயா கேப்டன் விஜயகாந்த் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? திமுக எதிர்த்துதானே ஆரம்பிச்சாரு. ஆனா அவரை காலி பண்ணி சாவடிச்சது யாரு? மனசளவுல சாவடிச்சது யாரு? திமுக தானுங்க. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களே அவங்க. அன்னைக்குதாங்க உண்மையாலே விஜயகாந்த் ஐயா இறந்துருப்பாரு. அவர் ஆன்மா மன்னிக்குமா? நல்லா இருக்கணும்னா நீங்க விசில் சின்னத்துல ஓட்டு போடணும். மாத்தி ஓட்டு போட போகும்போது அது உங்க அடுத்த தலைமுறைக்கு பண்ற துரோகம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப ஓட்டு போட்டீங்கன்னா கூட இந்த பசங்க மாதிரி தான் இருக்கணும். நான் அவங்களுக்கு புரியல, இன்னும் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறேன்றது அவங்களுக்கு புரியல. அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும் தெரியும் பாருங்க, கொடி பிடிச்சுன்னு இருக்கிறான். அந்த பையன் இந்த வயசுல கொடி பிடிக்கணுமா படிக்கணுமா?